கங்குவா திரைப்படம் இப்போ வெளியாகி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் சூர்யாவினுடைய கங்குவா திரைப்படத்தை பற்றி டாப் டு பாட்டம் புலந்து கட்டியிருக்கிறாரு ப்ளூ சட்டை மாறன். அப்படி என்ன சொல்லியிருக்காரு அவர் தன்னுடைய ரிவ்யூவில் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சூர்யா, திஷா பதானி நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் கங்குவா. 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படம் எடுக்கப்பட்டது. நவம்பர் 14 அன்று வெளியாகி இருக்குது. படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பிரபல விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் படம் வெளியான முதல் நாளில் இருந்தே பல பதிவுகளை போட்டு வந்துட்டுருக்காரு. கங்குவா படம் தொடர்பாக அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய விஷயம் எல்லோருடையுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அந்த வகையில் கங்குவா படத்தின் ப்ரொமோஷனின் போது படக்குழுவினர் என்னவெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத பட்டியலிட்டிருக்காராம். இவர் வந்து பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, பாபிதியால், திஷா பதானி, நட்டி, கருணாஸ், கலையரசின்னு பல நடிகர்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. பலருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருந்துச்சு. இந்த படத்தை ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோகிரி நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சண்டை காட்சிகளை வந்து பார்த்தோன்னா சுந்தர் மாஸ்டர் வந்து இயக்கியிருக்காரு. படத்திற்கு ஸ்ரீதேவி பிரசாத் வந்து பார்த்தோன்னா இசையமைச்சிருக்கிறாரு. அதே போல் படம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகியும் இருந்துச்சு. படத்தை பார்த்த பலருமே படத்திற்கு கலவையான விமர்சனங்களை கொடுத்து வராங்க. பெரும்பாலான ரசிகர்கள் படத்தின் சிஜி காட்சிகள் சிறப்பாக இருக்கதாகவும் சூர்யா நடிப்பில் அசத்தியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. படக்குழுவினர் கொடுத்த பில்டப் அளவிற்கு கங்குவா இல்லைன்னும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. படத்தினுடைய கதை பான் இண்டியா கதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லைன்னும் சொல்கிறாங்க. படத்தினுடைய இசை ரொம்பவே மோசமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து சொல்கிறாங்க. இப்படியான நிலையில் ப்ளூ சட்டை மாறன் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பட்டியலை பகிர்ந்திருக்கிறார். அதில் படத்தினுடைய ப்ரமோஷனின் மீது என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த படத்தை பற்றி அப்படின்றதுல இருந்து ரசிகர்கள் வரை என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ப்ரமோஷன் செஞ்சுருக்காங்கன்றத வரைக்கும் அடுக்கியிருக்காரு. இது பலரது கவனத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்திருக்கு. படம் பார்த்த ரசிகர்கள் ப்ளூ சட்டை மாறனின் பதிவுக்கு கமெண்ட் செஞ்சும் வந்துட்டுருக்காங்க. அந்த பதிவில் 2000 கோடி தமிழினுடைய முதல் பான் இண்டியா படம் வந்து ஹிட்டு இதுதான். ஞானவேல் கட்டுப்படுத்த முடியாத ஒரு காட்டாறு. சிறுத்தை இந்தியாவை வாய்ப்பிழந்து பார்க்கும். சூர்யா திரை தீப்பிடிக்கும். வெற்றி அதே போல் 100 தடவை நான் பார்த்துட்டேன். மதன் கார்கி சூர்யா அரசியலுக்கு வரணும். போஸ் வெங்கட் உலகிலேயே சிறந்த நடிகர் சூர்யா தான். கருணாஸ் 38 மொழிகள், 11,500 ஸ்க்ரீன்கள். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஞானவேல் அவர்கள் வந்து பார்த்தோன்னா 11,500 ஸ்க்ரீன்கள் அப்படின்னும் 2 hours 10 minutes கூஸ்பம்பாக இருக்கும். ஞானவேல் மரத்தில் ஏற சொன்னால் உடனே சூர்யா சரசரன்னு ஏறிடுவார். சிறுத்தை வந்து இந்திய சினிமாவில் பார்க்காத பயங்கரமான சண்டை சீன் இதில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே கலாய்ச்சிருக்கிறாரு. இதை பார்த்து பலருமே லைக்குகளையும் குவிச்சு வந்துட்டுருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் வந்து பார்த்தோன்னா பாகுபலி எடுக்க எனக்கு இன்ஸ்பிரேஷனே சூர்யா தான் அப்படின்னு ராஜமௌலி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கலாய்ச்சி பட்டியலிட்டிருக்காங்க. தனது முந்தைய பதிவில் தேவையான அளவுக்கு மட்டும் ப்ரமோஷன் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தால் சுமார் படம் நல்லா வசூலாகிருக்கும். நல்ல படம் வந்து பெரிய ஹிட்டாக இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா லப்பர் பந்து, அமரன் ஓவர் பில்டப் தராமல் பல தமிழ் படங்கள் வந்து பார்த்தோன்னா நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் பில்டப் கொடுத்து படுதோல்வி அடைஞ்ச படங்களும் இருக்குது. இந்தியன் 2, கங்குவா போன்ற படங்கள் இந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இனியாவது ஹாலிவுட் ரேஞ்சு அப்படின்னு சொல்கிறத நிறுத்துங்க. ஜுராசிக் பார்க், அவதார், டைட்டானிக், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் போன்ற படங்களின் பொருள் செலவு, தொழில்நுட்ப நேர்த்தி தொடுவது ரொம்பவே கடினம். நாம் தொடணும் அப்படின்னு நினச்சோன்னா பல மடங்கு இன்னும் நம்ம முன்னேறணும். அட்லீஸ்ட்டு அந்த வாயை வச்சுட்டு சும்மாவாது இருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ சொல்லியிருக்கிறாரு. வடையை சுடாதீங்க கோடிகளில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.